வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா, சென்ட்ரல் வேர் ஹவுசிங் எக்ஸாமினேஷன், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கான அந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாம்ஸ் வச்சாங்க. Feb 8 தான் வச்சாங்க, முந்தானேட்டு வச்சாங்க. ஸோ அதோட எக்ஸாம் அனாலிசிஸை பத்தி பார்ப்போம். ஸோ அதே மாதிரி கட் ஆஃப்ஸ் எவ்வளோ இருக்கும், அதே மாதிரி ரிசல்ட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த சென்ட்ரல் வேர் ஹவுசிங் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து மொத்தமா வந்து ஓபிசி கேட்டகரிஸ்க்கு, ஜெனரல் கேட்டகரிஸ்க்கு பாத்தீங்கன்னா 81 வேகன்சிஸ் வந்து மொத்தமா விட்டுருந்தாங்க ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ். ஸோ இந்த 81 வேகன்சிஸ்க்காண்டி தான் வந்து இது பண்ணாங்க. ஸோ இதுல நிறைய டிபேட் கூட இருந்தது. போன டைம் வந்து அதாவது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணலன்ட்டு. ஸோ அது எதுக்கு டிக்ளேர் பண்ணல அப்படின்னா, ஸோ இந்த ப்ரொஃபஷனல் நாலேஜ்ல வந்து 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்க எடுத்துருக்கணும். அதாவது 65 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க வந்து 38 to 40 கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்டா அட்டெம்ப்ட் பண்ணிருக்கணும். அப்படி அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் விடுவாங்க. அதே மாதிரி மற்ற இதுல வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து குவாலிஃபைங் செக்ஷன் ப்ரொஃபஷனல் நாலேஜ்ங்கிறது. ஸோ அது வந்து நம்ம கிளியர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் விட்டுருந்தாங்க. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 60% வந்து இந்த ப்ரொஃபஷனல் நாலேஜ்ல அவங்க ட்ராக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலதான் ரிசல்ட் வரல. எக்ஸாம் வந்து ஸ்கேம் பண்றாங்க அப்படின்லாம் வந்து யாரும் நினைக்க வேணாம். ஸோ இந்த 60% மார்க்ஸ் வந்து நம்ம செக்யூர் பண்ணணும், அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அனலைசிஸ் பாத்தீங்கன்னா, ஸோ இதுல வந்து ஒரு 5 செக்ஷன்ஸ் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஸோ 200 கொஸ்டின் 200 மார்க் வரைக்கும் 2.5 hours வந்து உங்களுக்கான அந்த எக்ஸாம் டியூரேஷன்ஸ் வந்து இருந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா, ஸோ இங்கிலீஷ் வந்து நார்மலா வந்து எல்லாம் ஓரளவுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இங்கிலீஷ் வந்து ஈஸியான லெவல்ல தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரீடிங் காம்படிஷன்ஸ் இருக்கும், வேர்ட் சென்டென்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஜம்பிள் சென்டென்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து ஓரளவுக்கு இருக்கும். ஸோ இந்த ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் வந்து எல்லா ரெகுலேட்டரி எக்ஸாம்ஸ்லயும் ஓரளவுக்கு மாடரேட்டா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பேங்க் எக்ஸாம்ஸ் கம்பேர் பண்ற அளவுக்கு டஃபரா இருக்காது. ஸோ இந்த மாதிரி சென்ட்ரல் வேர் ஹவுசிங் எக்ஸாமினேஷன், அதே மாதிரி நேஷனல் சீட் கார்பரேஷன் எக்ஸாமினேஷன், ஃபுட் கார்பரேஷன் எக்ஸாமினேஷன், ஸோ இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் அந்த மாடரேட் லெவல்ல தான் இருக்கும். உங்களுக்கு பேங்க் எக்ஸாம்ஸ் கம்பேர் பண்ற அளவுக்கு அந்த டஃபஸ்ட்லாம் இருக்காது. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரலா டஃபா தான் இருந்திருக்கும். ஸோ ஸ்லைட்லி டஃபரா தான் இருந்திருக்கும். பிகாஸ் இதுல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதை எப்படி சார் கிளியர் பண்றது அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. பிகாஸ் வந்து நம்ம அதுக்கு தான் மந்த்லி வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ஸ்டோர்ல இருந்துச்சு. ஸோ பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இது வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இந்த செக்ஷனுக்கு. பிகாஸ் வந்து மந்த்லி வைஸ் பேங்கிங்கான கரண்ட் அஃபேர்ஸ், அதே மாதிரி எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ், நேஷனல் நியூஸ், இன்டர்நேஷனல் நியூஸ். ஸோ இது வந்து மந்த்லி வைஸ் உங்களுக்கு வந்து அந்த டாபிக் வைஸ் வந்து பிடிஎஃப்ஸ் வந்து இருந்திருக்கும். ஸோ அதை பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு இந்த ஜெனரல் அவேர்னஸ்ல வந்து அந்த 20 கொஸ்டின்ஸ் வந்து தாராளமா போட்டுருந்துருக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ரொஃபஷனல் நாலேஜ் ரொம்ப டிஃபிகல்ட்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுதான். ஸோ ப்ரொஃபஷனல் நாலேஜ் ரொம்ப இருக்கிறதுலே டிஃபிகல்ட். ஆனா இங்க என்ன இதுனா, நமக்கு இந்த ப்ரொஃபஷனல் நாலேஜ்ல தான் நம்ம 60% மார்க் எடுக்கணும். இதுதான் குவாலிஃபைங் பேப்பர். ஓகேவா? அதாவது 60% மார்க்னா 38 சம்திங் வரும். ஓகேவா? 38 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கரெக்டா போட்டாதான் வந்து மற்ற செக்ஷன்ஸ் வந்து கால்குலேட்டே பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த 60%ல வந்து 38 கொஸ்டின்ஸ் வந்து நீ கரெக்டா போட்டுருக்கணும். ஸோ நான் சொல்றது நெகட்டிவ் மார்க்ஸ் எல்லாத்தையும் தவிர்த்து வந்து 65 கொஸ்டின்ஸ்க்கு 38 கொஸ்டின்ஸ் நீ கரெக்டா போட்டுருக்கணும். ஸோ அப்படி போட்டிருந்தாதான் இதுல வந்து நம்ம குவாலிஃபை, மற்ற பேப்பரை வந்து நம்ம வந்து இது பண்ணுவாங்க. ஓகேவா? மற்ற செக்ஷன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ போன டைம் ஸ்கேம்னு சொன்னது வந்து இதுதான். இந்த 38 மார்க்ஸ் வந்து 60% மார்க்ஸ் வந்து யாரும் செக்யூர் பண்ணல, அதனாலதான் அவங்களுக்கு வந்து ரிசல்ட் டிக்ளேர் பண்ணல. அடுத்த கட்ட செலக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்து நாங்க ப்ரொசீட் பண்ணிட்டோம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்பயும் வந்து இந்த 60% வந்து 38 மார்க்ஸ் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட் செக்யூர் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ பட் வந்து இந்த ப்ரொஃபஷனல் நாலேஜுக்கு நம்ம டெஸ்ட் பேச்சஸ் வந்து வச்சிருந்தோம், ஒரு 5 டெஸ்ட் சீரிஸ் வந்து வச்சிருந்தோம். ஸோ கண்டிப்பா அது பண்ணவங்களுக்கு வந்து இது அவ்வளவு டிஃபிகல்ட்டா இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்மளோட அந்த டெஸ்ட் பேட்சோட குவாலிட்டி அப்படி இருக்கும். பிகாஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்ல இந்த சென்ட்ரல் வேர் ஹவுசிங் எக்ஸாமினேஷன்ல எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ, ஸோ அந்த இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் அந்த டெஸ்ட் பேச்சஸ் ப்ரிப்பேர் பண்ணோம். ஈவன் அந்த டெஸ்ட் பேச்சஸ்லயுமே யாருமே வந்து 60% மார்க் ஸ்கோர் பண்ணல ப்ரொஃபஷனல் நாலேஜ். அதாவது 38 மார்க்ஸ் யாரும் ஸ்கோர் பண்ணல. ரிசல்ட்ஸ் நான் டிஸ்பிளே பண்றேன், பாத்துக்கோங்க. ஸோ அதனால வந்து நம்மளோட டெஸ்ட் பேச்சஸ் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்றவங்க ஓரளவுக்கு மாடரேட்டா அந்த எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து இந்த ப்ரொஃபஷனல் நாலேஜ் ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ பட் வந்து இதுக்கான கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஜென்ரலா வந்து 200 மார்க்ஸ்க்குன்னு பாக்குறப்ப, ஸோ இது உங்களுக்கு குவாலிஃபைங் பேப்பர், இதில் கண்டிப்பா நீங்க எடுத்துதான் ஆகணும். ஸோ மற்ற எல்லாத்தையும் செக்ஷனை சேர்த்து குவாலிஃபைங் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 155 மார்க்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஜென்ரலா 155ல இருந்து. ஸோ இதே நீங்க ஓபிசி கேண்டிடேட்ஸா இருக்கீங்கன்னா 163 வரைக்கும் வந்து உங்களோட கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ 163க்கு மேல வந்து 165 வரைக்கும் வந்து இந்த இயர் வந்து 165 வரைக்கும் போக வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ இதுக்கு மேல பாசிபிலிட்டி கிடையாது. 165 மார்க்ஸ் வந்து உங்களுக்கான அந்த கட் ஆஃப் இருக்கும். போன இயர் வந்து வச்சிருந்தது வந்து 155 அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கு ரிசல்ட்ஸ் எப்படி விடுவாங்க அப்படின்னா, மினிமம் 1 மந்த் ஆகும். ஓகேவா? 1 மந்த் ஆகும் மினிமம். ஸோ அது மேல அவங்க இது டிசைட் பண்றதா. ஸோ வெப்சைட்ஸை வந்து அடிக்கடி செக் பண்ணிட்டு இருங்க. அப்படி இல்லைனாலும் வந்து உங்களுக்கு மெயில், உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் மெயிலுக்கு வந்து மெயில்ஸ் வந்து வரும், இன்டிமேஷன் மெசேஜ் வரும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ மொத்தமா இந்த 200 கொஸ்டின்ஸ்ல எவ்வளவு அட்டெம்ப்ட்ஸ் நீங்க போட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. CWC எக்ஸாம் எழுதுன உங்க ஆஸ்பிரண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.